6th standard term 3 chapter 3ல perimeter and areaல exercise 3.1ல 6thல second sum பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் சம்முடைய கண்டினியூஷன் தான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு நம்ம பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லிங்க் நான் கொடுத்துருந்தேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ பெரிமீட்டர்னா என்ன, ஏரியானா என்னன்ற ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ பெரிமீட்டர் இப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அளவுகளையும் நம்ம ஆட் பண்ணால் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர், சுற்றளவு. ஓகேங்களா? ஸோ அப்போ பெரிமீட்டர் ஆஃப் தி கிவன் ஷேப், கொடுக்கப்பட்ட ஷேப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதாவது ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் சேர்ந்த மாதிரி இருக்குது. பெரிமீட்டர்னா என்னது, அவுட்டர் லைன்ஸில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸை ஆட் பண்ணுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல 4, 5 உங்கள் புக்கில் சில இடத்துல கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் நோ ப்ராப்ளம், எல்லாமே ஒரே மாதிரியான அளவுகள்ன்றதுனால நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இதை 4+5+ எப்படி வேணாலும் நோட் பண்ணலாம், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்னோடய ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 4 இருக்குது, அது எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்றத பாருங்கள். 1, 2, 3, 4. அப்போது நான் எப்படி எடுத்து எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா 4+4+4ன்னு எடுத்து எழுதலாம். அல்லது 4 இருக்குது, எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் இருக்குது, இதை ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுடுறேன். ப்ளஸ் அடுத்தது என்ன வேல்யூ இருக்குது, 5. ஸோ என்ன வேல்யூ இருக்குது, 5. அது எத்தனை டைம்ஸ், எத்தனை மடங்கு இருக்குது, எத்தனை டைம் இருக்குதுன்றதுனா இன்டூன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4. இந்த மாதிரி நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோன்றதுக்கு அடையாளமாக ஒரு சின்னதாக ஒரு டிக்கோ டாட்டோ வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம ரிப்பீட் பண்ணாமையோ அல்லது விடாமையோ இருப்போம். ஓகேங்களா? ஸோ 5 × 5. ஸோ அப்போ 4 × 4 என்ன, 5 × 4ன்னு சொல்லிட்டு போடணும். 4 4s are 16 முடிஞ்சிடுச்சுங்களா? ப்ளஸ் 5 4s are 20. ஸோ 20யும் 16யும் ஆட் பண்ணிங்கன்னா 36. யூனிட்டை கண்டிப்பாக போடுங்க, சென்டிமீட்டர். பெரிமீட்டர்னா ஏரியானா மட்டும்தான் ஸ்கொயர் வரும், மீதி எல்லாமே நார்மலாக எடுத்து போட்டாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரியா கேட்குறாங்க. ஏரியா அப்படின்னும் போது நம்ம எதை தான் யூஸ் பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஷேப்ஸ் வருது, ஒன்று ட்ரையாங்கிள், இன்னொன்று ஸ்கொயர். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மெஷர்மெண்ட் 4, 5ன்னு ஒன்று டக்குன்னு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காதீங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெச். ஓகேங்களா? இந்த பர்பண்டிகுலர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பேஸு. சைடில் இருக்கிறதுன்றது ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஹையர் கிளாஸஸ் வரும்போது இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 × b × h. இதுதான் ட்ரையாங்கிளுடைய ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம முதல்ல ஒரு ட்ரையாங்கிளுக்கு ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ பேஸுன்னா எது பேஸு, இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸு. ஸோ அப்போது பியோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ 1/2 × b × h. யூனிட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 1/2 இது ஒரு ட்ரையாங்கிளுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பேஸ்ன்றது கீழே இருக்கிறது, தட் இஸ் 3 × ஹெச்ன்றது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடிய லைன் தானே தவிர சைடில் இருக்கக்கூடிய லைன் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன தான் ஹைட் வரும்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர் நம்ம தாராளமாக கேன்சல் பண்ணிக்கலாம். 2, 3 போகாது, ஆனால் 2 1s are 2, 2 2s are 4. எப்போவுமே கீழே டிவிஷனில் 1ன்னு வந்துருச்சுன்னா டிவிஷன் பார்ட் இஸ் ஓவர். ஸோ அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 2s are 6. யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது ஸ்கொயர், இந்த யூனிட்டுக்கு பதிலாக சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி எத்தனை ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு தேவை, 4 ட்ரையாங்கிளோட ஏரியா தேவை. ஸோ அப்போது ஒன்றுத்துடைய வேல்யூ கொடுத்துட்டு நிறையத்துடைய வேல்யூ கேட்குறாங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், 4 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா வேணும்னா 4 × ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ அப்போ 4 6 are என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை விட்டுடலாம், இதுதான் மொத்த ட்ரையாங்கிளுக்கு உண்டான ஏரியா. ஸோ அப்போ இதை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வேல்யூ நம்ம வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ ஸ்கொயருக்கு சைட்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் × சைடு ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 × 3. ஸோ அப்போ 3 × 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 9. யூனிட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஆனால் நம்ம தனித்தனியாக தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். மொத்த ஏரியா வேணும் அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பாகவும் போட்டுக்கலாம், அல்லது ஒரே இதிலே பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் 4 ட்ரையாங்கிள்ஸ்னு போட்டுட்டு 4 × 1/2 × b × h போடலாம். ஒருவேளை இந்த மாதிரி தனியாக ஸ்ப்ளிட் அப்ஸ் பண்ணி போடுறீங்கன்னா வெறும் 4 ட்ரையாங்கிள் ஸ்கொயர், இந்த ஏரியாவை மட்டும்தான் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணுமே தவிர இந்த ஏரியாவை எடுக்கக்கூடாது. ஏன்னா இதை நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம். இது ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா, இது 4 ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ அப்போ இந்த வேல்யூவும் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணாலே டோட்டல் ஏரியான்றது கிடச்சிரும். ஸோ அப்போ டோட்டல் ஏரியாவுக்கு நம்ம என்ன வேணும், ஏரியா ஆஃப் 4 ட்ரையாங்கிள்ஸ்
ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஸோ அப்போ 4 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24. இதோடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ 24யும் 9யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 33 யூனிட் என்ன இருக்குது சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருமானா கண்டிப்பாக வரும், ஏன்னா இது ஏரியா. ஸோ இதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.